இன்றைக்கி வந்து ரியல்மியில் ஒரு ஃபோன் வந்திருக்கு. இதில் மொத்தம் வந்து ஒரு 3 கம்ப்ளைண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு பவர் பட்டன் வேலை செய்யலை. ஆனால் இப்போ வந்து ஃபோன் ஆனில் இருக்குது, பவர் பட்டன் வேலை செய்யலை. இப்போ நான் வந்து சார்ஜ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபோன் வந்து ஆனில் தான் இருக்குது. டிஸ்பிளே வரும். சார்ஜ் போடும்போது டிஸ்பிளே வரும் பாருங்களேன். பாருங்கள், சார்ஜ் போடுறேன், டிஸ்பிளே வந்து வந்துருச்சு. ஸோ செகண்ட் கம்ப்ளைண்ட்டு இதில் வந்து டச்சு சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறது ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டு. மூணாவது கம்ப்ளைண்ட் பார்த்தோம் அப்படின்னா, கேமராவில் ஃப்ரண்ட் கேமராவில் ஃபுல்லாக டஸ்ட்டு பட்டு கேமரா ஒன்றுமே தெரியல, ஒரே பிளர்ராக மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ இதுக்கு லென்ஸே தெரியல, அந்தளவுக்கு டஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 3 கம்ப்ளைண்ட்டையும் வந்து இந்த வீடியோவில் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபோனை வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து பேக் ஓப்பன் டைப் தான். கிளாஸை வந்து ரிமூவ் பண்ணி அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற டைப் இது. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, பேக் சைடு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரேமையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, பேக் ஃப்ரேமையும் ஓப்பன் பண்ணியாச்சு. போர்டை தனியாக வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டிப்பையும் வந்து கலட்டி விட்டுக்கலாம் ஒவ்வொன்றா. அப்போ தான் நம்ம போர்டு வெளியே இருக்கிறது ஈஸியாக இருக்கும். வந்து நெட்வொர்க் கேபிள்லேருந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு போர்டை தனியாக வெளியே வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மெயின் முதல் பிரச்சனை பவர் பட்டன். ஸோ பவர் பட்டனுடைய ஸ்டிப்பை தனியாக வெளியே கழட்டி எடுத்துடலாம். கழட்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்டிப்பை எதுவும் மாற்ற போகிறதில்ல, இந்த பட்டனை மட்டும் மாற்ற போகிறோம். நிறைய பேர் எல்லாருமே வந்து இந்த ஸ்டிப்பையே அப்படியே செட்டாக மாற்றுவாங்க. நம்ம ஸ்டிப்பை ஃபுல்லாக மாற்ற போகிறதில்ல, ஸ்டிப்பில் வரக்கூடிய பட்டனை மட்டும் மாற்ற போகிறோம். ஏன்னா இதில் பட்டன் மட்டும்தான் ப்ராப்ளம். ஸோ அதனால் பட்டன் மட்டும் மாற்றுறோம். ஸோ பட்டன் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அந்த பட்டனை வந்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டிப்லேருந்து பட்டனை கழட்டியாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற புது பட்டனை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த பட்டனை வந்து நம்ம பவர் ஆன் ஆஃப் ஸ்டிப்பில் வைக்க வேண்டியது தான் பாக்கி. ஸோ இப்போ வந்து இந்த பட்டனையும் வந்து வச்சிடலாம். பட்டனை வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இந்த பட்டன் கரெக்டாக, நம்ம வச்ச பட்டன் வந்து கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறது மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்ததில் வந்து பட்டன் கரெக்டாக வேலை செய்யுது. ஸோ நம்ம பண்ண ஒர்க்கில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக யூவி மாஸ்கிங் பண்ணி கொஞ்சம் நேரம் யூவி லைட்டில் வச்சிடலாம். ஓகே, இப்போ பட்டன் ப்ராப்ளம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த கம்ப்ளைண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லென்ஸு, கேமரா லென்ஸு. பேக் சைடு கேமராவில் லென்ஸில் ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்குறோம். ஸோ அது வந்து தெளிவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கக்கூடிய டஸ்ட்டையும் லென்ஸில் இருக்கக்கூடிய லென்ஸை டஸ்ட்டை மட்டும் கிளியர் பண்ணுறோம். ஸோ இதுக்குன்னு சில டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸை வச்சு நம்ம இந்த டஸ்ட் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக பார்க்கும்போது சும்மா லைட்டாக தான் தெரியும். நான் இப்போ வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கிளியராக தெரியும் கேமராவில் ஏதாவது டஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து கேமரா லென்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரேம்லேயும் டிஸ்பிளே கிளாஸ்லேயும் வந்து டஸ்ட் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய பேர் வந்து பஞ்சு வச்சு துடைப்பாங்க, இல்லை துணி வச்சு துடைப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கேமராவோடைய லென்ஸு ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்களுமே நிறைய வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருப்போம். அப்படி பண்ணும்போது வந்து டஸ்ட்டு க்ளீன் ஆகும், பட் ஆனால் கேமராவுடைய லென்ஸ் வந்து டேமேஜ் ஆகிரும். ஸோ அப்படி இப்போ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதில் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சூப்பராக வந்து க்ளீனாக இதாகிரும். இப்போ வந்து கம்ப்ளைண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபோனை போர்டு எல்லாத்தையும் போட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளைண்ட்டை வந்து செப்பரேட் வீடியோவாக போடுறேன், டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டை வந்து செப்பரேட் வீடியோவாக போடுறேன். அது இதிலே அட்டாச் பண்ண அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் ஆகுது. ஸோ அதனால் இப்போ இந்த 2 கம்ப்ளைண்ட்டு சரி பண்ணதை மட்டும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து ஃபோனை போர்டு போட்டு ஆன் பண்ணலாம். நம்ம டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டும் ஆல்ரெடி வந்து சரி பண்ணிட்டோம். ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து டிஸ்பிளே ஒர்க் ஆகாமல் இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே பாருங்கள் தெளிவாக வந்து ஒர்க் ஆகுது ஃபுல்லாக. வந்து லைட்டாக விட்டு ஒர்க் ஆச்சு, அங்கங்கே ஒர்க் ஆகாமல் இருந்தது. டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டு சரி பண்ணிட்டோம். இப்போ வந்து கேமரா க்ளீன் பண்ணி வந்து போட்டிருக்கோம்.
வந்து சுத்தமாக ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. இப்போ பாருங்கள் கேமரா எந்த அளவுக்கு வந்து தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்டில் லைட் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் இதாக தெரியுது. அதுவே வந்து லைட் இல்லாமல் கரெக்டான பிளேஸில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக தெரியும். இப்போ பாருங்களேன் கேமரா வந்து நல்லா தெளிவாகவே வந்து தெரியுது. நம்ம இன்னும் ஃபோனை வந்து பேக் பண்ணல. ஸோ அதனால் பேக் பண்ணால் இன்னும் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும். இப்போ வந்து பட்டன் வந்து சரியாயிடுச்சான்னு செக் பண்ணுவோம். ஸோ பட்டனுமே வந்து இப்போ வந்து நமக்கு சரியாயிடுச்சு. வந்து பட்டன் ஒர்க் ஆகாமல் இருந்தது. இப்போ வந்து பட்டனுமே வந்து சரியாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஃபோனெல்லாம் போட்டு அசம்பிள் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக், ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாமே பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மொபைல் சர்வீஸ் பண்ணணுன்னா அவங்களுக்கும் வந்து வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மொபைல் சர்வீஸ் பண்ணணும், மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப் எது சர்வீஸ் பண்ணணுன்னாலும் நம்ம கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கடையோட டீட்டெயில் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் மேப்பு, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், டாட்டா, பாபாய்.